கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்திலே உங்கள் அனைவரையும் கிறிஸ்டியன் ஸ்டுடியோஸ் அண்ட் ரெக்கார்டிங்ஸ் வழங்கும் வேத கீதங்கள் குட் ஃப்ரைடே பாடல் ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். நிகழ்ச்சிக்குள்ளாக போறதுக்கு முன்னாடி let me introduce our music team. கிறிஸ்டியன் ஸ்டுடியோஸ் அண்ட் ரெக்கார்டிங்ஸ் மியூசிக் டைரக்டர் இமானுவேல் மணி நம்முடைய மத்தியில் இருக்கிறார். கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். தபலா ஜோசப் அண்ணன் மற்றும் தாஸ் அண்ணன் அவர்கள் நம்முடைய மத்தியில் இருக்கிறார்கள். கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். மற்றும் இன்றைக்கு நம்முடன் ரிதம் வசந்த் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். ஆமாங்க, இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? உலகமே இன்னைக்கு நல்ல வெள்ளியாக, புனித வெள்ளியாக இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்று கிறிஸ்து 33 ஆண்டுகள் இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து மனிதர்களோடு மனிதராய் வாழ்ந்து இன்றைக்கு மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்ட நாளாக இந்த நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மரணத்தையே கொண்டாடுறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இந்த தேவன் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக இந்த உலகத்துல வந்தாரு. இந்த தேவன் யாருக்காக வந்தார்? யார் இந்த இயேசு கிறிஸ்து? இவர் யாருக்காக வந்தார்? இன்றைக்கு அநேக மத பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து மதத்தை கொண்டு வருபவராக அல்ல, மார்க்கத்தை வலியுறுத்துவதற்காகவே அவர் இந்த உலகத்திலே வந்தார். இந்த உலகத்திலே வந்த தெய்வம் யாருக்காக வந்தார் தெரியுங்களா? பாவியாக உங்களுக்காகவும் எனக்காகவும், ஏழைகளாகிய உங்களுக்காகவும் எனக்காகவும், கண்ணீர் சிந்துகிற மக்களுக்காகவும், பாவத்தை நோக்கி மாண்டு போய் கொண்டிருக்கிற மக்களுக்காகவும், வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிற மக்களுக்காகவும், கண் தெரியாத மக்களுக்காகவும், காது கேட்காத மக்களுக்காகவும், செவிடர் முடவர் இவர்கள் எல்லாருடைய பாவங்களையும் நோய்களையும் சாபங்களையும் குணமாக்குவதற்காகவே இந்த இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தாருங்க. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை தான் இன்றைக்கு உலகமே புனித வெள்ளியாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து ஒன்றுமே பாவம் செய்யவில்லை. 33 ஆண்டுகள் உலகத்திலே வாழ்ந்தவர் பாவம் செய்யவும் இல்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே கொடூர ஜனங்கள் அறைந்த போது அவர் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாருங்க. அதுதான் சிலுவையில் அவர் சொன்ன முதலாம் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார்கள். ஆமாங்க, மரணத்திற்கு நேராக வலியோடு வேதனையோடு சிலுவை மரத்திலே கொல்கதாவிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் அந்த ஜனங்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? உங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பாரு என்னுடைய அப்பா, என்னுடைய பிதா உங்களை மன்னிப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த தேவன் இன்றைக்கு நீங்கள் இந்த தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டது, நீங்க சந்தோஷத்தோட இருங்க.
பாடலை நம்முடைய மத்தியிலே பாடும்படியாக அன்பு தம்பி வினய் அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். கதிரவன் கண்களை மூடியதோ, காரிருள் சூழ்ந்ததோ, கல்லறை வெடித்ததோ, பூமி அதிர்ந்ததோ, புவியெல்லாம் நடுங்கியதோ, உத்தமர் இயேசு துடிக்கின்றார் சிலுவையிலே, உருகாதோ உன் நெஞ்சம். உருகாதோ நெஞ்சம், அவர் தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். உருகாதோ நெஞ்சம், அவர் தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள், வடியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு, உருகாது நெஞ்சம். நடமாட முடியா தடுமாறி கிடந்த உடவனின் குரல் கேட்டு நின்று, நடமாட முடியா தடுமாறி கிடந்த உடவனின் குரல் கேட்டு நின்று, இடம் தேடி வந்து இதயத்தில் நொந்து நடமாட செய்ததாலே, உந்தன் கால்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் கால்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாது நெஞ்சம். கரமெல்லாம் குஷ்டம், தீராத கஷ்டம், கதறிய மனிதனை கண்டு, கரமெல்லாம் குஷ்டம், தீராத கஷ்டம், கதறிய மனிதனை கண்டு, கனிவோடு நோக்கி கரம் தொட்டு தூக்கி கருணையாய் சுகம் தந்ததாலே, உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே, அதுதான்
கண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு உருகாது நெஞ்சம், உருகாது நெஞ்சம், உருகாது நெஞ்சம், உருகாது உன் நெஞ்சம். கிறிஸ்டியன் ஸ்டுடியோஸ் அண்ட் ரெக்கார்டிங்ஸ் வழங்கும் குட் ஃப்ரைடே வேத கீதங்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. அன்பிற்குரியவர்களே, சென்னை வேளச்சேரியில் கிறிஸ்டல் ஒலிப்பதிவு கூடம் இயங்கி வருகிறது. இங்கு ஆடியோ வீடியோ ஒலிப்பதிவுகள் மிக நேர்த்தியான முறையில் உங்கள் விருப்பத்திற்கேற்ப தயாரித்து வழங்கியும் வருகிறது. இந்த ஒலிப்பதிவு கூடத்தின் மூலமாக சீகன் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் பயிற்சி கூடம் ஒன்றும் இயங்கி வருகிறது. இதில் கீபோர்ட், பேட், வயலின், தபலா, கிட்டார் போன்ற இசைக்கருவிகள் மிகச்சிறந்த ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்பட்டும் வருகிறது. அதோடு உங்கள் வீட்டு திருமண நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும், ஆவிக்குரிய நற்செய்தி கூட்டங்கள் நடத்துவதற்கும், பாடல் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும், மேலும் இதை குறித்ததான ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 9884465188 மற்றும் 9444150998. வெல்கம் பேக் டு வேத கீதங்கள். இன்றைக்கும் அற்புதமான பாடலை நம்முடைய மத்தியிலே வினய் அவர்கள் பாடினார்கள். ஆண்டவருடைய இரக்கங்களையும் உருக்கங்களையும் பார்க்கும் பொழுது, அவர் செய்த நற்காரியங்களை நினைக்கும் பொழுது நம்முடைய நெஞ்சமெல்லாம் உருகி கொண்டேதான் இருக்கும். ஆமாதானே? அடுத்த பாடலை நம்முடைய மத்தியிலே செங்கல்பட்டு ஏசிய சபையின் ஜீசஸ் தி வே சர்ச் பாஸ்டர்மா கிரேஸ் அவர்கள் பாடும்படியாக அன்புடன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அழைக்குதே உன்னை கல்வாரி அன்பு அறிந்து வாவுடனே, அழைக்குதே உன்னை கல்வாரி அன்பு அறிந்து வாவுடனே. தேவன் தம்மையே நமக்காய் தந்த தியாக காட்சி காண, தேவன் அழைக்குதே உன்னை கல்வாரி அன்பு
அழைக்குதே உன்னை கல்வாரி அன்பு அறிந்து வாவுடனே. தேவன் தானே ஆத்ம மீட்பு, ஜீவிய பாதையில் நாளும் மீட்பு. தேவன் தானே ஆத்ம மீட்பு, ஜீவிய பாதையில் நாளும் மீட்பு. நிர்மலன் இயேசு என் பாடுகள் ஏற்றார், நம்மை மீட்டு காக்கத்தானே. நிர்மலன் இயேசு என் பாடுகள் ஏற்றார், நம்மை மீட்டு காக்கத்தானே. அழைக்குதே உன்னை கல்வாரி அன்பு அறிந்து வாவுடனே. அழைக்குதே உன்னை கல்வாரி அன்பு அறிந்து வாவுடனே. சிஸ்டர் ஷெரில் நேசன் அவர்களை கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம்.
ஆண்டவர் சிலுவையில் சொன்ன 2வது வார்த்தை என்ன தெரியுங்களா? பாவம் அறியாத ஒரு ஆட்டுக்குட்டி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும்போது அவர் பக்கத்துல 2 பக்கமும் கல்லர்களை, மரணத்திற்கு ஏதுவான 2 கல்லர்கள் இடதுபுறமும் வலதுபுறமும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு கள்ளன் அவரை பார்த்து கேட்டாராம், ஆண்டவரே, நீங்க ஒரு பாவமும் அறியாமல் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, உங்களுக்காக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறார்கள், நீர் நல்ல தெய்வம் போல இருக்கிறது, நீங்க என்னையும் பரலோகத்துக்கு போகும்போது என்ன நினைச்சுக்கோங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கள்ளன் அவரை பார்த்து கேட்டபொழுது, மறுபக்கத்தில் இருந்த கள்ளன் அவரை பார்த்து சொன்னாராம், ஏன்பா நீ வேற, அவரே நம்ம கூட கல்லர்கள் மத்தியில கல்லனை போல தொங்கின்னு இருக்காரு, அவர் எங்க நம்மளை காப்பாத்த போறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். ஆனா ஆண்டவர் அந்த கல்லனை பார்த்து என்ன தெரியுமா வாக்கு கொடுத்தாராம்? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னாராம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? இன்னைக்கு வாழ்க்கையில நிச்சயம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறாரு. ஆண்டவரை தேடி ஏசப்பா என்று நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நாமும் அவரோடு கூட பரதீசில் இருப்போம். அடுத்த பாடலை நம்முடைய மத்தியிலே பிரதர் கவியரசு அவர்கள் பாடும்படியாக கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சமே நீ இயேசு பண்டை, உன் துன்பங்களில் அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சமே நீ இயேசு பண்டை, துன்பங்களில் அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே. இயேசு இரக்கத்தில் இறைவனவர், மனதுருக்கத்தில் மன்னனவர், இயேசு இரக்கத்தில் இறைவனவர், மனதுருக்கத்தில் மன்னனவர், ஏழையின் இதயமவர், வேதனையை அறிந்திடுவார், கண்ணீரை துடைத்திடுவார், நெஞ்சமே நீ அஞ்சிடாதே. கண்ணீரை கண்ட தேவன் உன்னை கலங்காமல் காத்திடுவார், உன் கண்ணீரை கண்ட தேவன் உன்னை கலங்காமல் காத்திடுவார், கலங்காது திகையாதே, இயேசு நானே உன் பரிகாரி, ஏழைகளின் உபகாரி, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே. அடுத்த பாடலை நம்முடைய மத்தியிலே சகோதரி பிருந்தா அவர்கள் பாடும்படியாக கரங்களை தட்டி நாம் அவர்களை அழைக்கிறோம்.
தேங்க்யூ பிருந்தா. இன்றைக்கும் ஆண்டவர் சிலுவையிலே சொன்ன 3வது வார்த்தை என்ன தெரியுங்களா? ஸ்ரீயே அதோ உன் மகன். இன்னைக்கு அந்த தாய் தன் மகன் சிலுவையிலே அறையப்பட்ட கோர காட்சியை கண்டு அழுது கொண்டிருக்கிற வேளையிலே தேவன் அவரை பார்த்து சொன்னது என்ன தெரியுங்களா? பக்கத்துல யோவானை பார்த்து அவர்களை தனியே விட்டு விடாமல் அவங்கள பார்த்து சொன்னாரு, ஸ்திரீயே உன் மகனை நான் விட்டு செல்கிறேன், அவர் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார் என்று சொன்னார்கள். இன்றைக்கு கூட இந்த தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு யாருமே இல்லை என்னை தேற்றுவதற்கு, நான் கலங்கி கொண்டிருக்கிறேன் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? அவரே நமக்கு மகனாக இருக்கிறார், அவரே நமக்கு தகப்பனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வம் உங்களை வழிநடத்துவார். அடுத்த பாடலை நம்முடைய மத்தியிலே சிஸ்டர் ஸ்டெல்லா சாமுவேல் அவர்கள் பாடும்படியாக கரங்களை தட்டி நாம் அவர்களை மேடை கழைக்கிறோம்.
கிறிஸ்டல் ஸ்டுடியோஸ் அண்ட் ரெக்கார்டிங்ஸ் வழங்கும் வேத கீதங்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்பதற்கு முன்பாக ஒரு சின்ன பிரேக். மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. அன்பிற்குரியவர்களே, சென்னை வேளச்சேரியில் கிறிஸ்டல் ஒலிப்பதிவு கூடம் இயங்கி வருகிறது. இங்கு ஆடியோ வீடியோ ஒலிப்பதிவுகள் மிக நேர்த்தியான முறையில் உங்கள் விருப்பத்திற்கேற்ப தயாரித்து வழங்கியும் வருகிறது. இந்த ஒலிப்பதிவு கூடத்தின் மூலமாக சீகன் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் பயிற்சி கூடம் ஒன்றும் இயங்கி வருகிறது. இதில் கீபோர்ட், பேட், வயலின், தபலா, கிட்டார் போன்ற இசைக்கருவிகள் மிகச்சிறந்த ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்பட்டும் வருகிறது. அதோடு உங்கள் வீட்டு திருமண நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும், ஆவிக்குரிய நற்செய்தி கூட்டங்கள் நடத்துவதற்கும், பாடல் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும், மேலும் இதை குறித்ததான ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 9884465188 மற்றும் 9444150998. வெல்கம் பேக் டு வேத கீதங்கள். Praise the Lord. கிறிஸ்டல் ஸ்டுடியோஸ் அண்ட் ரெக்கார்டிங்ஸ் வழங்கும் குட் ஃப்ரைடே வேத கீதங்கள் நிகழ்ச்சியில அற்புதமான பாடல்களை நம்முடைய மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த பாடலை பாடும்படியாக சிஸ்டர் ஜெமிமா அவர்களை கரங்களை தட்டி மேடைக்கு அழைக்கிறோம்.
கல்வாரியின் கருவாயிரே காயங்களில் காணுதே
அடுத்ததாக நம்முடைய மத்தியிலே பாஸ்டர் ஜெமிமா பாஸ்கர் அவர்கள் நம்முடைய மத்தியில் இருக்கிறார்கள். ஒரு சிறிய செய்தி கொடுத்து அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வார்கள். அன்புடன் கரங்களை தட்டி நாம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தின இரத்தத்தை குறித்து ஒரு சில வினாடிகள் சிந்திப்போம். ஹல்லேலூயா, praise the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருடைய சமூகத்துக்கு முன்பாக ஏராளமான ஜனங்கள் சகல ஜாதிகளிலிருந்தும் சகல கோத்திரங்களிலிருந்தும் சகல விதமான கர்த்தாவே உம்முடைய சமூகத்துக்கு நேரான நின்ற இந்த ஜனங்கள் யார் என்று பார்க்கும் பொழுது 14வது வசனம் சொல்கிறது, இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கும் இந்த ஜனங்கள் தங்களுடைய அங்கிகளை கர்த்தருடைய சிந்தின இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, praise the Lord. அப்போ இந்த அங்கிகள் என்பது நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம எல்லோருமே யாக்கோபு 3:2வது வசனம் சொல்கிறது, நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா, praise the Lord. நாம் இந்த லென்த் காலங்களிலும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நேரங்களிலும் நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். தவறவில்லை என்று ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நாம் நமக்காக சிந்தின அந்த ரத்தத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டாமா? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதோ சிந்தின ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் சிந்தின ரத்தம், அந்த ரத்தத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். எப்படி? நம்முடைய இருதயத்தை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே, இந்த சிந்தின ரத்தத்தினாலே தோய்த்து வெளுக்க அழைக்கப்படுகிறோம். அப்பொழுதுதான் நாம் சிங்காசனத்தின் முன்பாக நிற்பதற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய முன்பாக நிற்பதற்கும் தகுதி பெற்றவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, praise the Lord. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலுமாக நாம் நம்முடைய வேலைகளில், நம்மளுடைய அன்றாட அலுவல்களிலும், நம்மளுடைய எண்ணங்களிலும், நம்முடைய சிந்தைகளிலும், நம்மளுடைய கிரியைகளிலும் அநேக விதமாக ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முயற்சிக்கிறோம். அந்த உணர்வு இருக்கிறது. ஆண்டவர் அந்த உணர்வை அறிகிறார். கர்த்தருக்குள் பிரியமான என் ஜனமே, இந்த நாளிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட உணர்வுள்ளவனை தேடுகிறார். அவரின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள அந்த சிந்தின ரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்முடைய இருதயத்தை தோய்த்து வெளுத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் இரவு நேரத்திலே நாம பாவ சங்கீர்த்தனம் சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் தன்னுடைய சிந்தின ரத்தத்தினாலே சிலுவையிலே சுமந்த ஆண்டவரை நோக்கி நாம் கதறி நம்மளுடைய எல்லா காரியங்களும் அவரிடம் சொல்லி நம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புரவாக அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா, praise the Lord. அப்போ இந்த நாளிலே பார்க்கும் பொழுது சிங்காசனத்தின் முன்பாக சகல ஜாதிகளிலும் சகல கோத்திரங்களிலும் சகல ஜனங்களிலும் சகல பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டம் இருந்தது என்று பார்க்கிறோம். அப்போ அந்த சிந்தின ரத்தமே இத்தனை திரளான கூட்டத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய சிங்காசனத்தின் முன்பாக கொண்டு வந்திருக்கிறது. அதில் நாமும் ஒருவராக இருக்க வேண்டாமா? ஹல்லேலூயா, praise the Lord. அதனால இந்த பெரிய வெள்ளி, ஈஸ்டர் என்று இந்த லென்த் காலங்களை நாம் கடந்து வரும் பொழுது நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்திலே நம் ஆத்மாவை ஊற்றி நம்முடைய ஆவியிலும் ஆத்மத்திலும் நம்முடைய சரீரத்திலுமாக ஆண்டவருக்கு நாம சிரம் தாழ்த்தி அவருடைய பாதத்திலே விழுந்து நாம் ஆண்டவரோடு ஒப்புரவாகுவோம். அந்த சிந்தின ரத்தத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா, praise the Lord. இப்படியாக நாம் அவருடைய நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சமூகத்தினாலும் பிரசன்னத்தினாலும் யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம் என்று அறிக்கையிடும் நாம் உண்மையிலே ஆண்டவரை அடைக்கலமாக கொண்ட ஜனங்களாக நாம் இருக்க இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். அவருக்கு எதிராக எழும்பி நிற்காதபடிக்கு நம்முடைய ஆத்மத்தின், ஆவியின், சரீரத்தின் காரியங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரியமாக இருப்பதாக. கர்த்தர் தாமே இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, praise the Lord. மீண்டும் அடுத்த வாரம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நன்னாளில் உங்களை புதிய பாடல்களோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேதா தியாகராஜன் and the entire team of
Crystal Studios and Recordings. God bless you.